டிஎன்பிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின் ஒன்று பார்க்க போறோம். 10 நாற்காலிகளின் விலையானது 4 மேஜைகளின் விலைக்கு சமம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேஜைகளின் விலை ரூ. 4000 கொடுத்துட்டு எனில் 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேஜைகளின் விலை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. நாற்காலிகள் மேஜைகள் அப்படின்னு 2 டேட்டா இருக்கு. அதற்கான விலை கொடுத்துருக்காங்க, சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டினை வந்து எப்படி அட்டன் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, 10 நாற்காலிகளின் விலையானது 4 மேஜைகளின் விலைக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. நாற்காலிகளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், மேஜைகளை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, 10 நாற்காலிகளின் விலை வந்து 4 மேஜைகளின் விலைக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேஜைகளின் விலை இது ரெண்டையும் சேர்த்து வாங்குறாங்க. எப்படி? 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேஜைகளையும் சேர்த்து வாங்கும்போது அவங்களுக்கு 4000 ரூபாய் ஆகுது. இந்த க்ளூ யூஸ் பண்ணி இங்க வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்த க்ளூ என்னன்னு பாருங்க, 10x = 4y இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து 2ஆல டிவைட் பண்ணலாம். ரெண்டு சைடுமே 2ஆல டிவைட் பண்ணலாம். ஒரே மாதிரி நம்பரால டிவைட் பண்ணும்போது அந்த மதிப்பு மாறாது. இங்க கேன்சலேஷன் பண்ணுங்க, இங்க 5x ன்னு வரும். இத கேன்சலேஷன் பண்ணும்போது 2y ன்னு வரும். இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா 5x = 2y, அதாவது 2y வந்து 5x நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இந்த கண்டிஷன்ல பாருங்க, 2y இருக்கிற இடத்துக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5x இங்க அப்ளை பண்ண போறேன். கரெக்ட்டா? ஏன்னா 2 = 5x ன்னு அவங்க கொடுத்த கண்டிஷன் படி நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்க இருக்கக்கூடிய 15x + 5x ரெண்டையும் சேர்த்தா நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணா 20x ன்னு கிடைக்கும். 20x = 4000 கிடைச்சிருச்சு. x மட்டும் வேணும் அப்படின்னா 4000 / 20 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இத கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 200 கிடைக்குது. x என்ன? x வந்து 200 கிடைக்குது. x யார் அப்படின்னா நாற்காலிகள். அப்போ ஒரு நாற்காலி, ஒரு x எவ்வளவு கிடைக்குது? 200 கிடைக்குது. ஒரு நாற்காலியின் விலை 200 கிடைக்குது. இது வந்து நம்ம இன்வெர்ஸ்ல அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த நாற்காலியின் விலை நமக்கு தெரியும். இந்த x ஓட வேல்யூ வந்து 200 ன்னு கிடைச்சிருச்சு. y ன்னு வருமா? எனக்கு y அதாவது மேஜைகளின் விலை வேணும்ல. அப்ப இந்த 200 டிவைட் பண்ணிடலாம். அப்போ 5 × 200 / 2 போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா y ஓட வேல்யூ தெரிஞ்சிரும். y யார் அப்படின்னா மேஜையோட விலை. இந்த y வந்து யார் அப்படின்னா மேஜையோட விலை. இந்த 2 ஆல இத கட் பண்ணிருங்க, 100 கிடைக்கும். அப்ப y வந்து 5 × 100 500 வந்துருச்சு. y யார் அப்படின்னா மேஜை டேபிள். அப்ப மேஜையோட விலை வந்து 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. நாற்காலியின் விலை 200 ரூபாய் கிடைச்சிருச்சு. இந்த 2 டேட்டா தான். क्वेश्चन பார்க்க போறோம். 12 நாற்காலிகள் அப்படின்னா எக்ஸா? சரி. அடுத்து 3 மேஜை அப்படின்னா 3 மேஜைனா ஒய்யா? திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் சேர்ந்து வாங்குற விலை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. 12x அப்படின்னா 12 × x க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 200 + 3 × y அப்படின்னா அது கண்டுபிடிச்ச வேல்யூ 500 போடுங்க. 2400 + 1500 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3900 கிடைக்குது. ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்ட் ஆன்சர். Thank you.